சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் பார்த்தா எல்லாருமே ரொம்பவே சிறப்பா தீபாவளிய கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்ததா தமிழும், சேதுவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்பத்தா வந்து சொல்லவும், சேதுவால தட்டவே முடியல. 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியா 2 பேரும் ஆடி முடிச்சதுக்கப்புறம், அப்பத்தா வந்து இந்த போட்டியோட வெற்றியாளர் யாருன்னு சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கிட்டு பார்த்தா அந்த சாவித்திரி, தாமரை, சித்ரா எல்லாம் ஆர்வமா உட்காந்துருக்குங்க. அம்மா, ₹1,00,000ம்மா. அம்மாச்சி நமக்கு ₹1,00,000 குடுக்க போகுது. அது என்ன பண்ண போதோ தெரியல. அது யாருக்கு குடுக்க போகுதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா, ஆப்பத்தா வந்து இந்த மாதிரி வாசிக்கிறாங்க. தமிழ் தான் இந்த போட்டியோட வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழுக்கு கை தட்டி அப்பத்தா வரவேற்கிறாங்க. தமிழ் அப்படியே ஆச்சரியமா நிக்கிறாங்க. சேதுவும் தமிழும் சேர்ந்து அப்பத்தா கிட்ட போகவும், அப்பத்தா சொல்றாங்க, "இந்தாடி புடி பணத்தை வச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து தமிழ் கையில் ₹1,00,000 கொடுக்குறாங்க. உடனே தமிழ் வந்துட்டு, "அம்மாச்சி எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அம்மாச்சி. நான் இந்த தீபாவளியை உங்களோட நல்லா சந்தோஷமாக கொண்டாடலான்னு தான் வந்தேன். மற்றபடி எனக்கு பரிசெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லவும், அப்பத்தா சொல்கிறாங்க, "அடியே, நான் ஒன்றும் உனக்கு சும்மா ₹1,00,000 தூக்கி கொடுக்கல. இந்தா நீ போட்டியில் ஜெயிச்சதுக்கான பரிசு தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழ் கையில் ₹1,00,000 கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு சாவித்திரி வந்து, "அம்மா என்னம்மா அவ கையில் ₹1,00,000 தூக்கி கொடுக்குற? அவ நல்லா ஆடினாளா? நாங்கள் தானே நல்லா ஆடணும். உன் பெத்த மகளை விட்டுவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட மருமக எல்லாருமே நல்லா தானே ஆடினாங்க. அண்ணன் நல்லா ஆடினாரு. அவங்களெல்லாம் விட்டுவிட்டு நீ என்னடானா அந்த தமிழ்ச்செல்விக்கு போய் ரூபாயை கொடுக்குற" அப்படின்னு சொல்லும்போது, "அடியே, எனக்கு எல்லாம் தெரியும். உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடி. நீ நல்லா தான் ஆடுன. ஆனாலும் அவள் வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு ஆடுனால, அதனால அவளுக்கு தான் அந்த ரூபா" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து தமிழுக்கு வந்து ₹1,00,000 கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு சாவித்திரி, தாமரை வயிறறிஞ்சு நிற்கிதுங்க. அப்புறம் அப்பத்தா சொல்கிறாங்க, "வாங்கடி வெடி போடுவோம். பட்டாசு வெடிக்கணும்ல. தீபாவளினாலே பட்டாசு தாண்டி. வாங்க நம்ம எல்லாருமா சேர்ந்து வெடி வெடிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போகிறாங்க. ஒரு பக்கம் சாவித்திரி, சித்ரா எல்லாம் வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா தாமரையும் வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழும் வர்றாங்க. "தமிழே, பார்த்து கவனமாக இருடி. வெடி ஏதாவது மேலே கீழே பற்ற போகுது" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. "சரிங்க மச்சி, நான் பார்த்து தான் வெடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, சத்தமான வெடியெல்லாம் வெடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சேது வர்றாரு. "ஏன்பா சேது, நம்ம வழக்கமாக சத்தமான வெடி தானே வெடிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி சொல்லுது. "அது வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து எதுவுமே பேசாமல் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் பார்த்தா அப்பத்தா சொல்கிறாங்க, "ஓஹோ, பேராண்டி இப்படி சொல்கிறானோ? ஆமாண்டி, அவன் சொல்கிறதும் சரிதான். அவ வயிற்றுல புள்ளைய வச்சிருக்கா. சத்தமான வெடியெல்லாம் வெடிச்சா புள்ள பயந்துரும்ல. அதனால தான் அவன் தான் புள்ளைய மனசில் வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறேன்" அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. அதனால தான் சத்தமான வெடியெல்லாம் வேண்டான்னு சொன்னேன்" அப்படின்னு சேது சொல்கிறாரு. "சரி சரிடா, போதும் போதும் நீ நடிச்சதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு சாவித்திரி வந்து, "பாத்தியாடி இவனை, வயிற்றுல இருக்க புள்ளைக்கு தான் அப்பா இல்லைன்னு சொல்கிறான். இப்போ என்னடானா வெடி வெடிச்சா புள்ள பயந்துரும்னு சொல்லிட்டு வெடியவே வெடிக்கக்கூடாதுங்கிறான். இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானே நமக்கு தெரியலை" அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, அப்புறம் பார்த்தா தமிழ் எல்லாரும் கம்பியும் பார்த்தா அப்போ தான் பொருத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா இந்த ஈஸ்வரி வந்துட்டு தமிழ் வந்துட்டு வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தமிழோட புடவையோட முந்தானை எடுத்து அப்படியே தீயில போட்டுருது. என்ன ஒரு மாதிரி கருகிற வாடை வருதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திரும்பி பார்த்தா அவங்க புடவை தீ பிடிச்சி எரியுது. "ஐயோ அம்மாச்சி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துடுறாங்க. தமிழ் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. தமிழ் கத்துறதை கேட்டுட்டு சேது ஓடிடுறாரு. தமிழ் மேலே தண்ணி ஊற்றி சேது வந்துட்டு அந்த தீயை அணைச்சிடுறாரு. நல்லபடியாக வந்துட்டு தமிழை காப்பாற்றிடுறாரு சேது. ஈஸ்வரி வந்து இதை பார்த்துட்டு, "ச்சே, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இவ உடம்பெல்லாம் கருகிருக்கும். அவள் வயிற்றுலையும் தீ பிடிச்சிருக்கும். என்ன எதுவுமே நடக்காமல் போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நினச்சிக்கிட்டு இருக்கு. உடனே ராஜு அங்கே வர்றாரு. "என்னம்மா, பார்த்து கவனமாக இருக்கிறது இல்லையா? வயிற்றுல குழந்தைய வச்சிருக்க, இப்படியே அசால்ட்டாக இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மேலே பாசமாகவும் அக்கறையாகவும் சொல்கிறாரு ராஜாங்கம். "வாங்க, வெடிச்சதெல்லாம் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. தமிழுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து அப்பத்தா வந்து கேட்குறாங்க, "ஒன்றும் இல்லடி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எனக்கு ஒன்றும் இல்லாமாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு ராஜாங்கத்துக்கு ஒரு ஃபோன் வருது. அதில் கட்சி தலைவியோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. "நல்லா இருக்கீங்களாம்மா?
தலைவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது, நல்லபடியாக இருக்காங்க எல்லாரும், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். போன வருஷம் நாங்கள் எல்லாரும் அங்கே இருந்தோம், சிறப்பாக கொண்டாடினோம். இந்த வருஷமும் நாங்கள் சிறப்பாக தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ ஃபோன் பண்ணேன். நீங்கள் டிவியில் நியூஸ் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க வந்து சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் நியூஸை போட்டு பார்த்துட்டு எங்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட்சி தலைவி அம்மா ஃபோனை வச்சிடுறாங்க. ராஜவங்க சொல்கிறாரு, ஏயா சேது, டிவியை போடியா, கட்சி தலைவி அம்மா நியூஸில் ஏதோ முக்கியமான செய்தி ஓடுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க சொல்லவும் டிவியை போட்டு பார்க்குறாங்க. நியூஸ் சேனலை வச்சா அதில் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி ஓடுது. இந்த மாதிரி சிறுமலை கிராமத்தில் இவ்வளோ காலமாக வண்டு தொல்லையில் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த வண்டை வந்து எப்படி அழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி காட்சியை வரத்துறையினர் சார்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு அதில் வந்து ஒரு பேட்டியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிசிடிவி காட்சியும் டிவியில் ஓடுது. அதில் பார்த்தா தமிழ் வந்துட்டு நம்ம அந்த வண்டை அடித்து வண்டை கொன்னது, மருந்தை எடுத்தது, கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ளே சிரமப்பட்டு அந்த மருந்தை எடுத்துகிட்டு வெளியே வந்தது, சேது ஒரு பக்கம் மருந்து எடுத்தது, இப்படி 2 பேரும் மருந்து எடுத்தது மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கு. வர வழியில் போஸ் வந்து தமிழை அடித்ததும் அதில் பதிவாயிருக்கு. அதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னது இந்த மாதிரி ஒரு பொண்ணை அடிச்சுட்டு அவர் மருந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு, இதில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவிலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ராஜவங்க அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன போஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போஸுக்கு வந்து அப்படியே படபடப்பாயிருது. போஸை போட்டு ராஜவங்க அடிச்சிடுறாரு. என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கேட்கவும், ஆமாம்மாம்மா, நான் தான் போய் உங்களை காப்பாற்றுறதுக்காக மருந்து எடுத்துகிட்டு வந்தேன். மருந்து எடுத்துகிட்டு வர வழியில் என்னை யாரோ தலையில் அடித்த மாதிரி இருந்துச்சு. முழிச்சு பார்த்தா இங்கே இருக்கேன். அதுக்கப்புறம் போஸ் தான் உங்களை காப்பாற்றினதா எல்லாரும் சொல்கிறாங்க மாமா. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, நான் எப்படி கீழே விழுந்திருப்பேன்னு எனக்கும் தெரியலை, அதனால தான் இந்த விஷயத்த நான் சொல்லலை அப்படின்னு தமிழ் சொல்லவும் சேது வேகமாக வந்து, இந்த விஷயத்த நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை தமிழ்கிட்ட சேது கேட்குறாரு. உடனே தமிழ் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. சேது வந்து போஸை போட்டு அடிக்கிறாரு. இங்கிட்ட ஈஸ்வரி வந்து பதறுது. ஐயோ சேது விட்டுருப்பா, சேது என் பிள்ளைய விட்டுருப்பா அப்படின்னு கதறுது. சின்னம்மா, நீங்கள் சும்மா இருக்கீங்களா என்ன? எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா தமிழ்ச்செல்வி. கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துகிட்டு வரும்போது இவன் என்னடா தவளையில் அடிச்சுட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு கையில் இருக்க மருந்தை பிடிக்கிட்டு வந்திருக்கான். இவன் நல்ல பேர் வாங்கியிருக்கான் பார்த்தீங்களா? இவனுக்கெலாம் என்ன சொன்னாலும் புத்தியே வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ராஜவங்க சொல்கிறாரு, இதில் வேற உன் பிள்ளைக்கு எம்எல்ஏவோட பொண்ணு கேட்குதா, இனிமே கல்யாண பேச்சு அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்தேன், அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை ராஜவங்க சத்தம் போட்டு விட்டுறாரு. அப்புறம் உனக்கெல்லாம் புத்தியே வராதுடா, போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க வந்து போஸை வந்து அடித்து வெளியே விரட்டி விட்டுறாரு. போஸு வந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். தீபாவளி அதுமா தமிழுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு ராஜாங்கத்துக்கிட்ட. ராஜாங்க சொல்கிறாரு, சரிம்மா, நீதாம்மா என் குலசாமி, என் உசுரை காப்பாற்றினது நீதான். இது மட்டும் இல்லை, பல தடவை எனக்கு வந்த அவமானங்களையும் உசுரையும் காப்பாற்றிருக்க, நான் இது என்றைக்குமே மறக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழை கையெடுத்து கும்பிட்றாரு. இனிமே நீ இங்கே தாமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. சேது வந்துட்டு தமிழுக்கு நன்றி சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு சாவித்திரி வந்து அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிது. அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்து மோகனா கிட்ட இருந்து கஜானா சாவியை வாங்கி தமிழுக்கிட்ட கொடுக்குறாரு. இந்தாம்மா, இனிமே இதை நீ தான் வச்சுக்கிறணும், இது உன் கையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கஜானா சாவியை எடுத்து தமிழ்கிட்ட கொடுத்து ராஜவங்க வந்து தமிழை திரும்பவும் தன்னோட சின்ன மருமகளாக ஏற்றுக்கிறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.